ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 4வது வாக்கியம். தசமுகனைச் செற்றேனோ பிராட்டியைப் போலே. சீதா பிராட்டி ஒரு ஜீவன் எப்படி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய அவதாரம் முழுக்க வாழ்ந்து காட்டியவள். எம்பெருமானும் ஒரு ஜீவனை எப்படி ரட்சிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ராமாவதாரத்தின் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். சீதா பிராட்டி தன்னுடைய சிறைவாசத்தை அனுபவிக்கும் பொழுது ராவணனுடைய ஹிம்சையை பொறுத்து கொண்டாள். ராவணன் தன்னுடைய குபேர சம்பத்தை, அவனுடைய ஆற்றல் போன்ற சமாச்சாரங்களை கொண்டு எப்படியாவது சீதா பிராட்டியினுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு ஹிம்சிக்கிறான். சீதா பிராட்டி சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று அஞ்சினேன் அப்படின்னு தன்னுடைய சாபத்தினாலே லங்கை முழுவதுமே அழிய வைக்க முடியும், இருந்தாலும் ராமன் ஒருவார் ரட்சிப்பார் அப்படின்னு காத்துருந்தாள். ஜீவன் இது போலத்தான் நடந்து கொள்ள வேணும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தால் கூட எம்பெருமான் வருவார் ரட்சிப்பார் அப்படின்னு காத்துருக்கணும். எம்பெருமானோ சீதா பிராட்டியை ரட்சிக்கும் பொருட்டு அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஜீவனை விடமாட்டேன்னு, சீதா பிராட்டி இங்கே ஜீவனாக இருக்கா இல்லையா, ஜீவனை விடமாட்டேன்னு சொல்லி அவனுடைய பிரயாணங்கள் முழுவதுமே சீத்தையை ரட்சிக்கணும்னு எல்லா படைகளையும் கொண்டு ராவணனை வீழ்த்தி சீதையை ரட்சிக்கிறார். இங்கே சீத்தை ஜீவாத்மா எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு காட்டினாள். பரமாத்மாவோ ஜீவனை ரட்சிக்கும் பொருட்டு அத்தனை காரியங்களும் பண்ணுறார். இங்கே தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படிங்கிறது இங்கே ராவணனுடைய அகம்பாவத்தை அழிக்கிறாள் அப்படிங்கிறத காட்டுறது. ராமரே கதி அப்படின்னு ஒரு ஜீவன் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் சீதா பிராட்டி காட்டுகிறாள். அப்படி எம்பெருமானே கத்தின்னு நான் இருந்தேனா அப்படின்னு அந்த திருக்கோளூர் பெண் குழந்தை கேட்கறது. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனஹா காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம்.